ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கிற வெயிலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சாப்பாடு தான் பார்க்க போகிறோம். பாரம்பரியமான வெந்தய கஞ்சியும் அது தொட்டு சாப்பிட்ற மாதிரியான ஒரு தேங்காய் துவையல் ரெண்டுமே எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம். பொதுவாக பாரம்பரிய முறைப்படி செய்யணும்னா நம்ம பானையில் தான் செய்யணும். இப்போ எல்லாருக்கிட்டையும் அந்த மாதிரி பானை இருக்காது. அதனால் ஈஸியான மெத்தடில் குக்கரில் எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம். பொதுவாக வெந்தய கஞ்சி அப்படின்னாலே எல்லாருக்குமே அதில் கசப்பு இருக்குமோ அப்படிங்கிற ஒரு தோணல் இருக்கும். ரொம்ப கசப்பே இல்லாமல் செய்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவிலே சொல்லியிருப்பேன் இந்த கஞ்சியை எந்த மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நம்ம 3 வகையாக சாப்பிடலாம். சில பேர் அதை ஸ்கிப் பண்ணிவிடுவீங்க, அதனால தான் இப்போ சொல்கிறேன். இதை நீங்கள் அப்படியே கஞ்சியாகவே எடுத்துக்கலாம், அப்போ செஞ்ச மாதிரியே. அப்படி இல்லை அப்படின்னா தேங்காய் பால் ஊற்றியும் சாப்பிடலாம். அது இல்லாத பட்சத்தில் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா இதை நல்லா ஆற விட்டுருவோம். அதில் மோர் ஊற்றி நல்லா கடைஞ்சிட்டு இந்த துவையல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெந்தயத்தோட பயன்கள் எல்லாமே வீடியோவில் கடைசியில் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதை படித்து தெரிஞ்சுக்கோங்க. வாரத்தில் 2லேருந்து 3 முறையாவது வெந்தயத்தை வச்சு செய்யக்கூடிய ரெசிபிகள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது இல்லாமல் நம்ம சேனலில் வெந்தயத்தை வச்சு செய்யக்கூடிய களி, வெந்தய குழம்பு இதெல்லாம் போட்டிருக்கிறேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த வெந்தய கஞ்சியும் துவையலும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெந்தய கஞ்சி செய்கிறதுக்கு முதல்ல எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 3/4 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். பச்சரிசிக்கு பதிலாக நீங்கள் புழுங்கல் அரிசியிலையும் செய்யலாம். அப்போ தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றுற மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இந்த மாதிரி இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிற டம்ளர்லேயோ பவுலில் கூட நீங்கள் அளந்துக்கலாம். இப்போ இந்த 3/4 கப்பு பச்சரிசிக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு பெரிய டீஸ்பூனில் வெந்தயம் எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இந்த வெந்தயத்தை நம்ம உடனே கழுவிட்டு கஞ்சி செஞ்சோம் அப்படின்னா அதில் ஒரு கசப்பு தன்மை அதிகமாக தெரியும். ஸோ அந்த மாதிரி கசப்பு அதிகமாக தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா இதை குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாவது ஊற வைக்கணுங்க. கசப்பு தன்மை குறையும், அவ்வளோதான். நான் காலையில் கஞ்சி செய்கிறதுக்கு நைட்டே வெந்தயத்தை 2 தடவை கழுவி கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கிறேன். இந்த தண்ணியோடையே நம்ம ஊற்றிக்கலாம், ஏன்னா அந்த ஊற வச்ச தண்ணியிலையும் சத்துக்கள் நமக்கு இருக்கும். இந்த மாதிரி செய்கிறப்ப கசப்பு கொஞ்சம் கம்மியாக தெரியும் உங்களுக்கு. இப்போ இந்த அரிசியோடையே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்க போகிறேன். தோல் உள்ள உளுந்து சேர்க்குறப்ப உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. இல்லாத பட்சத்தில் நீங்கள் தோல் இல்லாத உளுந்து கூட சேர்த்துக்கலாம். இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டு அது எல்லாத்தையும் ஒரு 2 தடவை கழுவிட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி அந்த அரிசி உளுத்தம் பருப்பை ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க. அப்போ நல்லா குழஞ்சி வெந்து வரும், அவ்வளோதான். உங்களுக்கு டைம் ஊற வைக்கிறதுக்கு இல்லை வெந்தயம் அப்படின்னா அரிசி ஊற வைக்கிறப்பே ஊற வச்சும் செய்யலாம். கொஞ்சம் கசப்பு அதிகமாக தெரியும், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரை மணி நேரம் அரிசி உளுத்தம் பருப்பு ஊறி இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம குக்கரில் தான் இதை செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி கஞ்சிலாம் செய்ய போகிறோம் அப்படின்னா குக்கர் ரொம்ப சின்னதாக எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் ஒரு 5 லிட்டர் குக்கர் எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ இதில் அந்த ஊற வச்ச அரிசி உளுத்தம் பருப்பை சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஊற வச்ச வெந்தயத்தை அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. தண்ணியை வடிச்சிட வேண்டாம். இப்போ இந்த கஞ்சிக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்க போகிறோம். நம்ம மெஷரிங் கப்பில் 1 கப்பு இப்போ எடுத்துருக்கிறேன் பாருங்கள். அதாவது 3/4 கப்பு அரிசி எடுத்தோம், 1.5 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு எடுத்தோம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கோம். அது 1/4 கப்பு இருக்கும் 3 டேபிள் ஸ்பூன் செய்கிறப்ப. அதனால் மெஷரிங் கப்பில் 1 கப்பில் நம்ம 6 பங்கு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்க போகிறோம். கஞ்சின்னா நமக்கு இன்னும் தண்ணி தேவைப்படுங்க. ஆனால் நம்ம தண்ணி அதிகமாக இப்பயே ஊற்றிட்டோம் அப்படின்னா குக்கர் வழிஞ்சு அந்த சத்துக்கள்லாம் நமக்கு வெளியில் போயிடும். அதுக்காக கொஞ்சம் தண்ணி திட்டமாக இப்போ வச்சுட்டு தேவையானப்போ நம்ம கஞ்சியில் கடைசியாக எப்படி சேர்க்கணுங்கிறத உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். பட் நார்மலாக நம்ம பொங்கலுக்கு வெண்பொங்கலுக்கு செய்வோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு தண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். 5லேருந்து 6 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இதுலேயே ஒரு 6 பல் பூண்டு, நல்லா சின்ன சின்ன பூண்டு பல்லாக தோலை மட்டும் உரிச்சிட்டு முழுசாகவே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுலேயே சீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ போட்டிருக்க சாமான்கள் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க.
இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இந்த கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். முதல்ல 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கஞ்சி நம்ம கலக்கிறப்ப தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்பயே முழுக்க போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வேக வைக்க போகிறோம். இப்போ இதை வேக வைக்கிறதுக்காக குக்கரை மூடிக்கோங்க. ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீயில 5 விசில் விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு விசில் விட்டிங்கன்னா தண்ணி வந்து வெளியில் வராது. அதிக தீயில வச்சிங்க அப்படின்னா புசு புசு புசுன்னு நுர தள்ளி தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும். அதனால் மிதமான தீயிலே 5லேருந்து 6 விசில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 5 விசில் வச்சுருந்தேன். லைட்டாக மட்டும் நுரக்கூடி வெளியில் வந்திருக்கு. பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் குக்கரில். பட் நம்ம ஊற்றிருக்க தண்ணி உங்களுக்கு திட்டமாக இருக்கும். ரொம்ப அதிகமாகவும் இருக்காது, தண்ணி பத்தாமல் அரிசி மாதிரியும் இருக்காது. இந்த அளவுக்கு உங்களுக்கு வெந்து வந்திருக்கும். இதை வந்து லைட்டாக மசிச்சு விடுங்க. ரொம்பலாம் வந்து நம்ம மத்து வச்சு கடையணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு கரண்டியை வச்சு மசிச்சாலே உங்களுக்கு நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போ நல்லா கரண்டியிலே அந்த கட்டைக்கரண்டிலே மசிச்சதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்குது. உங்களுக்கு வேணும்னா சூடாக இருக்கிறப்ப இதே திட்டத்திலே எடுத்து நம்ம சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதுலேயே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கல் உப்பை மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதனால் 2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கிறேன். டேபிள் சால்ட் அப்படின்னா நீங்கள் ஒரு 1.5 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும் மொத்தமாகவே. இப்போ கஞ்சி வந்து கொஞ்சம் தளதளன்னு இருந்தால் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. அதுக்காக நான் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். முக்கியமாக நல்லா கொதிக்க இருக்கிற தண்ணி தான் ஊற்றணும். கட்டாயமாக பச்சை தண்ணி ஊற்றாதீங்க. டேஸ்ட்டு ஒரு மாதிரி சுத்தமாக சல்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா கடைசியாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகளை தூவி கலந்து எடுத்து வச்சிட வேண்டியதுதான். இந்த கஞ்சியை அப்படியே சூடாக சாப்பிட்டாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். வேணும்னா இதில் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இல்லை நல்லா ஆறினது பிறகு மோர் ஊற்றி கடைஞ்சி சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கஞ்சிக்கு ஏற்ற மாதிரி ஒரு துவையல் செம்ம சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் துவையல் நல்லா சுள்ளுன்னு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்குமே நம்ம அடுப்பில் வந்து வதக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்குறேன். இப்போ இதிலே வந்து புளி சேர்த்துக்க போகிறோம். புளி வந்து பார்த்திங்கன்னா சின்ன கோழி குண்டு அளவுக்கு புளி மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக சின்ன வெங்காயம் ஒரு 5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து கொஞ்சம் போல் கருவேப்பிலை இலைகள். இப்போ அடுத்ததாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா. நீட்டு வரமிளகா இதில் அவ்வளோவா காரம் இருக்காது, அதனால் 6 மிளகாய் சேர்த்துருக்கிறேன். குண்டு மிளகானா 3 மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். அடுத்ததாக இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கிறேன். டேபிள் சால்ட்னா 1/2 டீஸ்பூன் போதுங்க. இப்போ இதை தண்ணி கொஞ்சமாக விட்டு திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா துவையல் நல்லா வந்து கொஞ்சம் கொரப்பாக திக்காக அரைச்சிறேன். அம்மி இருந்துச்சு அப்படின்னா அம்மியில் அரைச்சி இந்த துவையல் சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் சாதம், தயிர் சாதம், இந்த மாதிரி கஞ்சி வகைகளுக்கெல்லாம் இந்த துவையல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த வெந்தய கஞ்சி அதே மாதிரி தேங்காய் துவையல் ரெண்டுமே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.